இது 3 நாட்களாக எதிர்பார்க்கப்பட்டதுதான். முடிவான ஒண்ணுதான். இதனால பெரிய ஒரு அதிர்வலைகள்லாம் தமிழ்நாட்டு அரசியல் எல்லாம் வந்துராது. தாவேகா இன்னைக்கே ஆட்சி அமைக்கக்கூடிய சூழல்லாம் ஏற்பட்டுறாது. அவரை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ஒரு பெரிய காடர் பேஸ்டோ இல்ல மாஸ் லீடரோ கிடையாது. அவர் இது வரைக்கும் 9 முறை வெற்றி பெற்றிருந்தாலுமே ஒவ்வொரு ஒவ்வொரு முறையும் இரட்டை இலையில தான் நின்று வெற்றி பெற்றிருக்காங்க. பெரும்பாலும் மேற்கு மாவட்டங்கள்ல இரட்டை இலைக்கு ஒரு பெரிய மோகம் உண்டு. அதனால அந்த சின்னத்துக்கு வாக்களிக்கக்கூடியவர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. அவருக்கு நிறைய சிக்கல்கள் இருக்கிறது. இன்னைக்கு வந்து தாவேக்காவை அவரால் பலப்படுத்த முடியும். அவங்களுக்கு ஒரு நல்ல ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரக்சர் கொடுக்க முடியும். அவங்களுக்கு கிரவுண்ட் லெவல் ஸ்ட்ராட்டஜிஸை வந்து செய்து கொடுக்க முடியும். அதை தாண்டி ஒவ்வொரு கூட்டங்களையும் ஆர்கனைஸ் பண்ணி கொடுக்க முடியும், எல்லாம் செய்ய முடியும். ஆனால் அவருக்கு இது எந்த விதத்தில் லாபம் தரப்போகுது அப்படின்னா அது வந்து அதுக்கு ஆன்சர் ஜீரோவாக தான் இருக்க முடியும். ஏன்னா செங்கோட்டையனை பொறுத்த வரைக்கும் இந்த தேர்தலே அவர் வந்து விஜயோட நிற்கும் போது வெற்றி பெற முடியுமா அப்படின்ற மிகப்பெரிய சந்தேகம் இருக்கிறது. ஏன்னா இது இந்த 4 கார்னர் கான்டெஸ்டாக இருக்கும். அவருக்கும் அங்கே இருக்கக்கூடிய தொண்டர்களுக்கும் ஒரு பெரிய ஜெனரேஷனல் கேப் இருக்குது. ஏன்னா அவங்க எல்லாமே ஜென்சி கிட்ஸ்ன்னு சொல்லிக்கிறாங்க. இவர்களை எல்லாம் எப்படி வழிநடத்துறது, இதெல்லாமே செங்கோட்டையனுக்கு ஒரு பெரிய சிக்கலாக தான் இருக்கும். என்ன இருந்தாலும் இன்னைக்கு அவர் இந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் என்ன சொல்கிறாரு, என்ன பேசுறாருன்றதை பொறுத்து அதற்கு பிறகு நம்ம அதுக்கு பிறகு அவர் என்ன நினைக்கிறாருன்றது நமக்கு புரியும். ஆனால் இன்னொன்று, இனி வந்து திரும்பவும் அவருக்கு அதிமுகவுக்குள்ள இடமில்லை. அதிமுக ஒருங்கிணைப்பை பற்றி இனி அவர் பேச மாட்டார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சுப்பிரமணியன், நீங்க சொன்ன மாதிரி அவருடைய தாவைக்கால் வினைவு என்பது அரசியல் களத்தில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாது என்று பார்த்தாலும் கூட, ஆனால் அவர் இப்போ தாவேக்காக்கு வந்திருக்கிறது அந்த கட்சியில ஒரு 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 என்ன சொல்றது, ஒரு நேர்மறையான தாக்கமாகவும் ஒரு மிகப்பெரிய பலமாகவும் பார்க்குறாங்க. ஏன்னா ஒரு அதிமுக இத்தனை ஆண்டு காலம் மிகப்பெரிய பொறுப்புல எம்ஜிஆர் அதுதான் உங்களுக்கு அதுதான் நான் சொன்னேன். உங்களுக்கு வந்து டிவி கேக்கு இது பெரிய பலம் தான். ஏன்னா விஜய் வெளியில வரமாட்டாரு. அப்போ வெளியில கிரவுண்ட் லெவல்ல ஸ்ட்ராட்டஜைஸ் பண்றதுக்கு அவங்களுக்கு எலக்ட்ரல் பாலிடிக்ஸ் தெரிஞ்ச யாருமே கிடையாது. நான் என்ன சொல்றேன்னா, இப்போ வந்து செங்கோட்டையனுடைய முதற்கட்ட பணி என்னவாக இருக்கும்? இந்த கட்சியில வந்து வெளிப்படையாவே எல்லாரும் சொல்றாங்க பொறுப்பு கொடுக்குறாங்க. முதல்ல கட்சியில என்ன பொறுப்பு கொடுக்குறாங்க முதல்லன்னு பாப்போம். எனக்கு என்ன தோணுதுன்னா, இல்ல பொறுப்பு கொடுத்திருக்காங்க. என்னன்னா தலைமை நிர்வாக குழு ஒருங்கிணைப்பாளர் பொறுப்பு கொடுத்திருக்காங்க. அப்புறம் வந்து ஈரோடு, கோவை, நீலகிரி, திருப்பூருக்கு மாவட்ட அமைப்பு செயலாளர் பொறுப்பு கொடுத்திருக்காங்க. இதன் அடிப்படையில் இவருடைய பணி என்னவா இருக்கும் முதற்கட்டமா? தலைமை நிர்வாக குழு ஒருங்கிணைப்பாளர். அப்ப பொதுச் செயலாளர் கிடையாது. முசியானந்தை தாண்டி அவர் வேலை பார்க்க முடியாது. முசியானந்துக்கு கீழே தான் அவர் வேலை பார்க்க போறாரு. விஜயோட நேரடி தொடர்பு இருப்பாருன்னு சொல்லியிருக்காங்க. இவர் ரிப்போர்ட் கொடுக்கனாலும் விஜய் நேரடியா தொடர்பு கொள்ளலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பொறுப்புன்னு சொல்றாங்க. அது சரிதான். விஜய் நேரடியாக தொடர்புல இருந்தாலும் தாவேகாவுக்கு புதிய ஒரு கட்சி, புதுசா வாக்கு வங்கி எல்லாத்தையுமே உருவாக்குறோம். அவருக்கு ஒரு பெரிய சேலஞ்சிங்கான டாஸ்கா தான் இருக்கு போகுது. ஏன்னா விஜய்க்கு நேரடியா ரிப்போர்ட் பண்றாருன்னு நம்ம இங்க தெரிஞ்சுக்கலாம். ஆனா முதியானந்துக்கு கீழே தான் ஆர்கனைசேஷன்ல அவர் இருக்காரு. இவ்வளவு மூத்த தலைவர், இத்தனை ஆண்டு காலம் அனுபவம் உள்ளவர், ஜெயலலிதா அவருடைய அமைச்சரவையில் இருந்தவர், எம்ஜிஆரால் வளர்க்கப்பட்டவர் அப்படின்னா அவருக்கு வந்து பொதுச் செயலாளர் பதவி கொடுத்திருக்க வேண்டாம். செயல் தலைவர் பதவியாவது குறைந்தபட்சம் கொடுத்திருக்கலாம்ல. ஏன் கொடுக்கல? அப்போ தாவேகாவில புதிதாக வரக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும், எவ்வளவு அனுபவம் மிக்கவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு முசியானது கீழே தான் இடம். ஓகே. அதே நேரத்தில் இப்போ வந்துட்டு கொங்குல வந்து ஒரு பலம் வாய்ந்தவர் வந்துட்டு அதிமுகவில் பொறுப்பில் இருக்கக்கூடிய செங்கோட்டையன் சொல்லி பார்த்தாங்க. இப்போ அவர் தாவைக்கல வந்துட்டாரு. இப்போ அங்கே பலப்படுத்துறதுக்கு அதிமுக என்ன பணியை செய்யும்? என்டிஏக்கு இது ஒரு பலவீனமான சுச்சுவேஷன் தானே? என்டிஏக்கு பலவீனம் தான். அதிமுக ஏற்கனவே பர்செப்ஷன் வைஸா இருந்தாலும் சரி, கிரவுண்ட் லெவல்ல அவங்க வந்து 2-3 எலெக்ஷனாவே அவங்களோட வாக்கு வங்கி வந்து கம்ப்ளீட்டா இரோட் ஆகிட்டே போகுது. ஆனா செங்கோட்டையன் போனதுனால மட்டும் அங்க இருக்கக்கூடிய எல்லா கணக்குகளையும் மாத்திர முடியாது. ஏன்னா திமுகவும் அங்க வந்து தீவிரமாக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். அவங்களோட நம்பர்ஸ் அவங்க இன்க்ரீஸ் பண்ணணும்னு. ஸோ இது என்டிஏவுக்கும் ஏடிஎம்கேக்கும் மைனஸ் தான். ஆனா பெரிய அளவுல அவங்க ஓட் பர்சன்டேஜ் எல்லாம் இதை டிஸ்டர்ப் பண்ண போறது கிடையாது. இணைப்பில் வந்து தங்களுடைய கருத்துக்களை விரிவாக பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திருமதி லட்சுமி சுப்பிரமணியன். தாவேக்காவில் இணைந்த செங்கோட்டையன் கட்சித் தலைவர் விஜயுடன் நேரடி தொடர்பில் இருப்பார் என்று தகவல் கிடைத்திருக்கிறது. தாவேக்காவில் இணைந்தவுடன் அவருடைய முக்கியத்துவம் கருதி அக்கட்சியின் தலைவர் விஜய் அவருக்கு 4 முக்கிய பொறுப்புகளை வழங்கியிருக்கிறார். அதில் மிக முக்கியமான ஒரு பொறுப்பு என்பது அக்கட்சியின் தலைமை நிர்வாக குழு ஒருங்கிணைப்பாளர் பொறுப்பு என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. மேலும் அவர் விஜயுடன் நேரடி தொடர்பில் இருப்பார் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அவர் கட்சியில் சேர்ந்தவுடன் மிக முக்கிய பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஈரோடு, கோவை, நீலகிரி, திருப்பூர் ஆகிய 4 மாவட்டங்களின்
அமைப்பு செயலாளர் பதவியும் அவருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. கட்சியின் கட்டமைப்பை அவர் பலப்படுத்த வேண்டும் என்பதற்காக இந்த முக்கிய பொறுப்பு அவருக்கு வழங்கப்பட்டிருப்பதாகவே பார்க்கப்படுகிறது. தாவேகாவில் இணைந்திருக்கிறார் செங்கோட்டையன். கிட்டத்தட்ட அதிமுகவில் 50 ஆண்டு காலமாக பயணித்தவர். அப்போதைய அதிமுகவின் முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர், ஜெயலலிதா உள்ளிட்டோருடன் நெருக்கமாக இருந்தவர். குறிப்பாக ஜெயலலிதாவின் அரசியல் பயணத்தை வகுத்து கொடுத்தவரே செங்கோட்டையன் என்றுதான் பலராலும் சொல்லப்படுகிறது. அப்படிப்பட்ட அதிமுகவின் மிக முக்கிய பொறுப்பில் மிக முக்கியமாக கட்சிக்குள் பார்க்கப்பட்டவர். தற்போது முதன்முறையாக அவ்வளவு ஒரு முதன்மை கட்சி, தமிழகத்தில் இருக்கக்கூடிய முதன்மை கட்சியான தமிழகத்தை ஆண்ட அதிமுகவிலிருந்து ஒரு மிக முக்கிய தலைவர் அங்கிருந்து முதன்முறையாக மாற்றுக் கட்சியில் இணைவது என்பது அரசியல் களத்தில் மிக முக்கிய பார்வையாகவே பார்க்கப்படுகிறது.